வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எனேபிள் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வந்து இது ஏன் நம்ம இப்போ மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஆருக்கும் சரி கேஎலுக்கும் சரி இது வரைக்கும் நம்மளுக்கு மானிட்டேஷன் அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு வரல. அதனால பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 month வேலிடிட்டி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எப்படின்றது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் ஜாயின்ட் இது பார்த்திங்கன்னா டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல்ன்றது உங்களுக்கு டிஎல் லாட்ரி கேசிங் சேனலில் இருக்கும். கேரளா லாட்ரி கேசிங் சேனல் கிடையாது. டிஎல் லாட்ரி கெஸ்ஸிங் சேனல். கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். டிஎல் லாட்ரி கெஸ்ஸிங் சேனலில் நீங்கள் டிஎல் லாட்ரி கெஸ்ஸிங் சேனல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும். கண்டிப்பாக அது ஜாயின் பட்டன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட்டு அப்படின்னு போட்டு 299 ரூபா இருக்கும். அது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அது கிஃப்ட்டு யாராச்சும் கொடுக்கணும்னு நினச்சா அந்த அமௌண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் அது முன்னாடிலேருந்தே எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாயின் பட்டனில் ரெண்டாவதாக கீழே பார்த்திங்கன்னா ஆல் போர்டுன்னு போட்டு 799 ரூபா 799 அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட பிளான். ஓகேங்களா? இது வந்து 1 month வேலிடிட்டி. ஓகேங்களா? இந்த ஆல் போர்டு கேசிங் வந்து 1 month வேலிடிட்டி. இது 799 ரூபா. விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு கேசிங் நம்ம கொடுக்குறோம். இது எந்தெந்த ஷோவுக்குன்னு பார்த்திங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணி கேஎல் 3 மணி அதுவும் சேர்த்து நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுக்குறோம். மொத்தம் 4 ஷோவுக்கும் சிங்கிள் நம்பர் அதாவது ஆல் போர்டில் கிடைக்கிற சிங்கிள் நம்பரை வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம இப்போது 1 மணிக்கு வந்து இப்போ 1ஆம் நம்பர் கிடைக்குதுன்னா இப்படி 1ஆம் நம்பர் கொடுத்துருவேன். அதே மாதிரி இப்போ 6 மணிக்கு ஒரு 2ஆம் நம்பரோ இல்லை 3ஆம் நம்பரோ கிடைக்குது அப்படின்னா அப்படி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று 4ஆம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். கேஎலுக்கு ஒரு 4ஆம் நம்பர் அப்படின்னு இந்த மாதிரி சிங்கிளில் உங்களுக்கு வந்து சிங்கிள் போர்டில் வந்து ஹால் போர்டுக்கு வந்து கிடைக்கிற நம்பரை வந்து இந்த மாதிரி கொடுத்துருவேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவாவோ இல்லை டெக்ஸ்டாவோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி கொடுத்துருவேன் சிங்கிள் போர்டில். அப்படி நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இப்போ 1 மணிக்கு வந்து நான் இப்போ எனக்கு இந்த 1ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏ போர்டில் கிடைக்கிது அப்படின்னா ஏ போர்டு அப்படின்னு 1BM போட்டு 1ஆம் நம்பர் ஆல் போர்டுன்னு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு 1ஆம் நம்பர் அப்படின்னு நான் கொடுப்பேன். இது வந்து உங்களுக்கு ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏ போர்டுன்னு கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா ஷோவுக்கும் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கும் நம்மளுக்கு போர்டு வைஸாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பட்டது அப்படின்னா இந்த மாதிரியும் சில டைமில் நான் கொடுப்பேன். எல்லா நாளும் சொல்ல முடியாது. இந்த ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் கெஸ்ஸிங் மட்டும் டெய்லியும் கொடுத்துருவேன். அது இதில் தான் இந்த ஏபிசியில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரை வந்து எப்படியும் நம்ம ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம். கிடைக்கிறப்போ கண்டிப்பாக நான் வந்து ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்படி இல்லை எப்போ வேணாலும் நம்மளுக்கு இடையில இது வந்து நான் வந்து மொத்தமாக இந்த மாதிரி கொடுத்துருவேன். இடையிலையும் எனக்கு ஸ்ட்ராங்காக வேறு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? இது வந்து ஏபிசியில் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரும் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு நிறையா இதில் பார்த்திங்கன்னா டெய்லி எனக்கு ஒரு 2 ஷோவாச்சும் பாஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து இந்த ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். இன்றைக்கி தான் வந்து நான் 2 நாளாக சேனலில் சொல்லியிருந்தேன் கெஸ்ஸிங் எடுத்திருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 ஷோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் 6 மணிக்கும் நம்மளுக்கு 1ஆம் நம்பர் சிங்கிள் போர்டில் கொடுத்துருந்தேன். ரெண்டுமே வந்து பாஸ் ஆகிருந்தது. அடுத்தது கேஎலுக்கும் 8 மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருந்தது. அது மாதிரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 ஷோ வந்து கரெக்டாக பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஓகே நண்பா? நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இது வந்து கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தோம். நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும்னு நினச்சி இவ்வளோ நாள் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து நான் எந்த ஒரு முயற்சியை எடுத்துகிட்ருக்கேன். வேணுன்றவங்க இது வந்து வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குன்றது நான் வந்து உறுதியாகவும் சொல்லலை. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற கண்டிப்பாக நம்பர்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அதில் வின்னிங் சில நாள் கிடைக்கும், சில நாள் ஃபெயில் ஆகும். இது வந்து 1 month வேலிடிட்டி இருக்குது உங்களுக்கு. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கன்பா. சரி, ஓகேன்பா.
இன்றைக்கி பாருங்கள் 12/3/2024க்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 11/3/2024க்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் தான் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் லாட்ரி போகிற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ புரியும், நம்பிக்கையும் வரும். நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ரா ஆகுது நண்பா. சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் ஃபுல் டீட்டெயில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவாக. அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11/3/2024க்கான 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3, 8, 6. 3ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் ரொம்பவே சூப்பராக கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர், 2 நம்பரும் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3, 6 அப்படின்றது நம்ம சேர்த்து கொடுக்காம விட்டோன்பா. 3, 4, 3, 2, 3, 5 வரைக்கும் கொடுத்துருக்கோம். 3, 6ன்றதை நம்ம சேர்த்து கொடுக்காம விட்டோம். மிஸ் ஆயிடுச்சு 2 செட்டில். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது, பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து இதில் பாருங்கள் 3, 2, 6 அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். 3, 2, 6. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 3, 2, 6 அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்து அப்படியே கனெக்ட் ஆகுதுன்னு, ஏசி வந்து அப்படியே கனெக்ட் ஆகுது. 8ஆம் நம்பர் மட்டும் ட்ரிக்கில் கிடைச்சிருந்தால் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 3ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிடுச்சுன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு, சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 நாள், நேற்று வீடியோவில் காமிச்சிருந்தேன், 10 நாள் நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி 11ஆவது நாள் நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. தொடர்ந்து 1ஆம் தேதியிலேருந்து நேற்று வீடியோவில் நான் அது காமிச்சிருந்தேன், ஃபுல்லாக எடுத்து காமிச்சிருந்தேன். 11ஆவது நாளும் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு தான் மெயினாக டார்கெட் பண்ணி நம்ம வந்து கெஸிங் கொடுக்குறோம். அதில் 3ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஒரு பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. 5ஆம் நம்பர் வரும்னு தான் எதிர்பார்த்தது. அதனால் 6ஆம் நம்பரை விட்டுட்டு 5ஆம் நம்பர் எடுத்திருந்தேன் எல்லா கெஸிங்லேயும். அதனால தான் இதில் கூட 6ஆம் நம்பர் சேர்த்து கொடுக்காமல் விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா 3, 8, 7. இந்த 3, 8, 7க்கு பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் 3, 8 அப்படியே வந்து இறங்கியிருக்குன்பா. 3, 8 அப்படியே வந்திருக்கு. 7ஆம் நம்பர் 6க்கு பதிலாக 7 வந்திருக்கு. அவ்வளோதான் இதில் ரிசல்ட்டில் மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 3, 8, 7. இதில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு, பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அதே சேமஸ் போர்டில் கிடச்சதுனால மிஸ் ஆயிடுச்சுன்பா. இதுலேயும் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரே போர்ட்லேருந்து கிடச்சதுனால இந்த 8, 7ஐயும் நான் சேர்த்து கொடுக்காமல் விட்டது. அது பார்த்திங்கன்னா அந்த 2 நம்பர் தான் வந்திருக்கு. 3ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்காதனால அது மிஸ் ஆயிடுச்சு. 8, 7 நம்மளுக்கு ஒரே போர்டில் கிடச்சதுனால பாக்ஸில் எதுலையும் சேர்த்து கொடுத்துருக்க மாட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. 9, 4 ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது. 9, 4 வந்து ஆல் போர்டில் கிடைக்கிறது தான். அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 0, 1, 8. இந்த 0, 1, 8க்கு பார்த்திங்கன்னா 0வும் 1 நம்மளுக்கு கிடச்சிருக்குன்பா. 0வும் 1 கிடச்சிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 0, 1 அப்படின்ற நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. இது பார்த்திங்கன்னா ஏபி பாஸ் ஆகிருக்கு. ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதில் போர்டு வைஸாக மாறி வந்துருச்சு. 8ஆம் நம்பர் இதில் ட்ரிக்கில் கிடைக்கல. 3 ஷோலையும் 8ஆம் நம்பர் வந்திருக்கு. நம்மளுக்கு இதில் ட்ரிக்கில் கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 4, 1, 0, 5, 1, 0 அப்படின்னு 2 பாக்ஸில் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுதுன்பா. 1, 0, 1, 0 வந்து நம்மளுக்கு 2 பாக்ஸில் கொடுத்துருக்கோம். 8ஆம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து
இதுலேயும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் எடுத்துருக்கலாம்பா, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 6-0லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0 பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிடுச்சுன்பா, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிட்டு வருதுன்பா. வின்னிங் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் வின்னிங் வராதப்போ நீங்கள் அப்புறம் வந்து திட்டக்கூடாது. இதுதான் நான் வந்து ஒரு 3 நாளாக சொல்லிகிட்ருக்கேன், வின்னிங் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி. நேற்று வீடியோவிலே நான் இதையும் காமிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 6 நாள் பாஸ் ஆயிருந்தது, அதாவது 7 நாளில் ஒரு நாள் ஃபெயில் ஆகி 6 நாள் பாஸ் ஆயிருந்தது. இன்றைக்கி 8வது நாளில் ஒரு நாள் ஃபெயில் ஆகி 7 நாள் பாஸ் ஆகிருக்கு. இதுலேயும் நம்மளுக்கு கிடச்சிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் 8ஆம் நம்பர் தான் நம்ம வந்து ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம். அதுவும் கரெக்டாக பி போர்ட்லேயும் கொடுத்துருந்தேன் 8ஆம் நம்பர் மெம்பர்ஷிப்பில். 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பேன். இது வந்து எப்போதும் நம்மளுக்கு ஆல் போர்டில் கிடைக்கிற நம்பர் தான். அதனால் பார்த்திங்கன்னா 9 நாள்லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்றதுனால தான் 9 நாள் கொடுத்தேன். இல்லை அப்படின்னா 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கலாம். இதுலேயும் 8ஆம் நம்பர் மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்தேன், இதில் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இல்லை அப்படின்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா வின்னிங் கிடச்சிருக்கும், ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 1 மணிக்கு 8 மணிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு வருது தொடர்ந்து. அதே மாதிரி இன்றைக்கி கேரளாவுக்கும் நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு, சூப்பராக பாஸ் ஆகிட்டு வருது. வின்னிங் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கி நிறைய பேர் ஆல் போர்டு ட்ரை பண்ணி வின்னிங் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 மணிக்கு நேற்று காமிச்சதை வச்சு நம்பிக்கையாக ட்ரை பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்லி தான் நம்ம சொல்கிறோம். அதில் நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. கேரளா 3 ஷோவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. 4 ஷோவில் 3 ஷோவுக்கு கரெக்டாக நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. அப்படி யாரும் ஆல் போர்டை ட்ரை பண்ணி வின்னிங் எடுத்துருந்தீங்கன்னா என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா. சரி பாருங்க, நம்மளுக்கு இதில் டபுள்ஸில் எதுலேயும் வரல. டபுள்ஸில் வந்து நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் இதெல்லாம் டபுள்ஸில் வர வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி 5ஆம் நம்பர் இறங்கணும். 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சுத்தமாக இறங்கவே இல்லை. சரி ஓகே, அடுத்து பாருங்கள் 12/3/2024க்கான டியர் லாட்ரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0-6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-3. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 09 08 01 03 91 93 69 61 63. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 03 30ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 091 093 081 083 691 683. இந்த பாக்ஸில் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 093 683. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 06 06லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்போ. உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆல் போர்டை மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்க. 06லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அளவு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். அடுத்து பாருங்கள் 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 72, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 18, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 94. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 71 78 79 74 19 14 89 84 21. எனக்கு இந்த ஏபிபிசி ஏசியில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 7117ன்னு வரலாம், 7997ன்னு வரலாம். பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 719 714 789 784 219 284. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 719 784. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 14லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். 14லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 16, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 82, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 93. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 18 12 19 13 29 23 69 62 63. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 6226ன்னு வரலாம், 6996ன்னு வரலாம். பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 189 183 129 123 689 623. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 629 123. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 16லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். 16லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 3 ஷோலையும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 00 11 33 99. இந்த மாதிரி டபுள்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி டபுள்ஸில் அடிக்கலை. நாளைக்கு பார்த்திங்கன்னா 2 ஷோவில் கூட டபுள்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
சொல்ல முடியாது நண்பா. வரலாம், வராமலும் இருக்கலாம். டியரை பொறுத்த வரைக்கும் மாற்றி மாற்றி அடிப்பாங்க, அடித்த நம்பரையும் அடிப்பாங்க. டியர் வந்து இடவிடாமல் வர்றது தான். ஓகேங்களா. டபுள்ஸில் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 6ஆம் நம்பரும் டபுள்ஸில் உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பரும். ஓகேங்களா. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. அதான் நான் சொல்கிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12 நாள், அதாவது இன்றைக்கி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 11ஆந்தேதி. 11ஆந்தேதி வரைக்கும் நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. 1 மணிக்கு 11ஆந்தேதி வரைக்கும் ஆல் போர்டு ஒரு நாள் கூட ஃபெயில் ஆகாமல் பாஸ் ஆகிருக்கு. அந்த 1 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வியூஸ் பார்த்திங்கன்னா 1.5 அவ்வளோதான் போயிருக்கு. நிறையா பேர் வந்து மிஸ் பண்ணுறீங்க. 1 மணி ரிசல்ட்டில் 1 மணிக்கு தான் நம்மளுக்கு வந்து வின்னிங் கிடைக்குது. பாருங்கள், பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ நம்மளுக்கு பாஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு அப்புறம் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 2, 3 அதுக்கப்புறம் பார்க்குறாங்க. அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகுறது. 1 மணிக்கு வின்னிங் கிடைக்கிற கெஸ்ஸிங்கை வந்து நிறைய பேர் பார்க்குறதில்ல. அதுதான் சொல்கிறது. நேற்று வீடியோலையும் அதான் சொல்லியிருந்தேன். 1 மணிக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 11 நாளும் பாஸ் ஆகிருக்கு. அது வின்னிங் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம சொல்கிறது. அப்புறம் ஃபெயில் ஆனால் தொடர்ந்து ஃபெயில் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வின்னிங் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்கன்பா. மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வின்னிங் எடுத்துக்கோங்க. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.